என்னையா என்ன முடிவு பண்ணிருக்க? அண்ணாச்சி, என் பணம் கிடைக்குமா கிடைக்காதா? யாருக்கும் ஒரு ஃபோன் கூட பண்ண வர்றதில்ல. நீங்க திரும்பவும் அதையே கேட்டா நான் என்ன பதில் சொல்றது? ஃபோன் பண்ணி என்ன மாட்டி விடுறதுக்கா? அண்ணாச்சி, எனக்கு என் பணம் வேணும். தந்துடுறேன் அண்ணாச்சி. எப்படி தருவ? கொஞ்சம் டைம் கொடுங்க. எனக்கு பணம் வேணாம், உன் உசுறுதான் வேணும். உன் உசுரை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்றது? எனக்கு பணம் தான் வேணும். டேய், இவன் என்னடா பண்றது? என்ன பண்ணலாம்? முதல்ல இவனை 4 வெளுத்துட்டு அப்புறம் பேசிக்கலாம்டா. அண்ணாச்சி, டேய், அந்த கட்டையாடுறா. ஐயோ, யார் ஊர்ல வந்து யார் மேல கை வைக்கிற? என் ஊர்ல வந்து ஏன் சம்மந்தியை தூக்கிட்டு போய் பஞ்சாயத்து பண்ணலான்னு பாக்குறியா? கொன்னுடுவேன் கொன்னு. செந்திலே, பெருசா நாம சப்பையா டீல் பண்ணிட்டோமோ, அதுக்குள்ள பல நாட்டாமைகள் எஜமான்கள்லாம் ஒளிஞ்சிட்டு இருக்கும் போல. இப்பதான் புரியுது. எனக்கே இத்தனால ஒரு கெத்து தெரியல. இங்கேயே உன்னையும் ஆட்களையும் வெட்டி புதைச்சிருவாமா. இவரு பண்ணது நியாயங்களா? அதெல்லாம் அப்புறம். உனக்கு என்ன வேணும்? பணம் தானே. அதுக்கு ஏன் ஆள தூக்குற? அதுவும் எங்க வீட்டுல வந்து எதுவா இருந்தாலும் என்கிட்ட வந்து பேசி இருக்கணும். அதை விட்டுட்டு நீ ஏன் நாட்டமா பண்ற? ஆள் கடத்தலுக்கு எத்தனை வருஷம் தண்டனை தெரியுமா? என் பேத்தி ஒரு என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட். ஒரு போன் பண்ணி சொன்னா போதும், சுட்டு தள்ளிட்டு கேஸ முடிட்டு போயிட்டே இருப்பா. யார்கிட்ட வந்து உன் வேலையை காமிக்கிற? விடுங்கய்யா, பூடம் தெரியாம வந்து சாமி ஆடிட்டான். அப்படி பண்ணா என்ன ஆகும்னு உனக்கு தெரியணும்ல. இந்த முட்டா பைய பண்ணதே நம்மளும் பண்ண வேணான்றேன். யோ, மன்னிப்பு கேளியா அவர்கிட்ட. யோ, மன்னிப்பு கேளியா? என்ன உன் கௌரவம் தடுக்குதா? என்ன மன்னிச்சிருங்க. ஆமையா, பாய போட்டு படுத்துட்டு கேளு. ஏஞ்சி நின்னு கேளியா? ஐயோ, அதெல்லாம் வேணாம் சம்பந்தி. தப்பு என் மேலேயே இருக்கு. இருக்கட்டும். நீங்க எம்புட்டு பெரிய தப்பு பண்ணியிருந்தாலும் எங்க வீட்டு சம்பந்தி. அது எப்படி அந்த ஆள் உங்க மேல கை வைக்கலாம்? ஒழுங்கா கைய கட்டி மரியாதையா மன்னிப்பு கேட்டுரு. இல்ல விடிய விடிய மன்னிப்பு கேட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். என்ன மன்னிச்சிருங்க. அண்ணாச்சி,